தற்போது 47 வயதாகும் கவிஞர் சிநேகன் தஞ்சாவூர் மாவட்டம் புதுக்கரியப்பட்டியை பூர்வீகமாக கொண்டவர். சிவசங்கு என்ற விவசாயியின் 8வது மகனாக பிறந்த இவரின் இயற்பெயர் சிவசெல்வம். பள்ளி படிக்கும் காலத்திலிருந்தே பல கவிதை போட்டிகளில் பங்கேற்று அன்றைய முதல்வராக இருந்த மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களிடம் பரிசை பெற்று தனக்கென்று ஒரு அடையாளத்தை அப்போதே பெற தொடங்கிவிட்டார். ஆரம்ப காலகட்டத்தில் கவிஞர் வைரமுத்துவிடம் உதவியாளராக பணியாற்றி வந்த சிநேகன் 1997ஆம் ஆண்டு புத்தம்புது பூவே என்ற திரைப்படத்தின் மூலம் ஒரு பாடலாசிரியராக அறிமுகமானார். பல நூறுக்கணக்கான பாடல்களை எழுதி ஒரு கவிஞராக மட்டுமல்லாமல் நடிகர், அரசியல்வாதி என பன்முக திறமைகளை கொண்ட சிநேகன் கடந்த 2021ஆம் ஆண்டு கன்னிகா ரவி என்பவரை தனது 44 வயதில் திருமணம் செய்து கொண்டார். இந்த தம்பதியினருக்கு 2 பெண் குழந்தைகள் உள்ளார்கள். இந்த சூழ்நிலையில் கவிஞர் சிநேகனின் தந்தை சிவசங்கு நேற்று தனது 101 வயதில் வயது மூப்பு காரணமாக இந்த மண்ணுலகை விட்டு மறைந்து போனார். கவிஞர் சிநேகனின் தந்தை மறைவிற்கு திரையுலகத்தைச் சார்ந்த பலரும் தங்களது ஆழ்ந்த இரங்கல்களையும் அனுதாபங்களையும் தெரிவித்து வருகிறார்கள்.